இன்றைக்கும் நான் என் வேலையை மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். என் ஒய்ஃப் தான் இன்றைக்கி வரையும் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர்றது, பையனை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர்றது, ஒரு ஃபங்க்ஷன்னா போயிட்டு அட்டன் பண்ணுறது, ஒரு விளையாட்டு போட்டினா போய் கலந்துக்கிறது, மெடல்ஸ் வாங்குறது, அதன் பிறகு சர்டிஃபிகேட் வாங்குறது, ஒரு ஒரு அறக்கட்டளை மூலியமாக எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்கன்னா அதை விசாரித்து அதை போய் அட்டன் பண்ணுறது எல்லாமே என்னுடைய ஒய்ஃபு ஜெயஸ்ரீ தான். என் பையன் பேர் யோகேஷ் ராஜ். இப்போ வந்து வீரமணி ஒய்ஃபுங்கிறது யாருக்கும் தெரியாது, யோகேஷ் அம்மாங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். சில டைமில் என்னோடய பேர் என்னன்னு கேட்கும்போது நானே என்னோடய பேரை மறந்து யோகேஷ் அம்மான்னு தான் சொல்லுவேன். எனக்கு சில இடத்துல சைன் பண்ணுற இடத்துல கூட நான் யோசிப்பேன், யோகேஷ் அம்மான்னு தான் வரும், எனக்கு ஜெயஸ்ரீன்னு என் பேர் வராது. என்னோடய பேரை யோகேஷ் அம்மான்னு மாற்றின என்னோடய பிள்ளைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவேன். அடுத்தது என் குழந்தைக்காகவே இது வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க எனக்கு கிடைச்ச கணவர் தான் என் வாழ்க்கையில் முதல் கடவுள். அவரை தான் நான் கடவுளாக பார்க்கணுமே தவிர நான் கோவிலுக்கு போய் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம், நேரமே இல்லாமல் ஓடி இருக்காரு, உழைச்சிருக்காரு எங்கள் 2 பேருக்காக மட்டும்தான். அவ்வளோ கஷ்டங்கள்லையும் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ வேலைக்கு போ, நான் ரொம்ப சிரமமாக இருக்கேன், கடனில் இருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் கூட ஒரு முகசுளிப்பு பண்ணினதே இல்லை. என் பையனை தான் பார்க்கணும், பையனை பார்க்குறத விட உனக்கு என்ன வேலை, வீடு எப்படி கிடந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, க்ளீன் பண்ணணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க, பையனுக்காக ஓடு, பாரு அவனை பாரு அவனை பாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்கரேஜ் பண்ணுறதும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது என் வீட்டுக்காரர் மட்டும்தான். வேறு யாரையுமே நான் சொல்ல மாட்டேன்.